ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, மும்பை ஸ்ட்ரீட் ஃபுட் ஸ்பெஷல் பாவ் பாஜி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? நான் அந்த மசாலாஸ் மட்டும் வீட்டில் ரெடி பண்ணேன். பாவ் பன் கடையில் வாங்கிக்கிட்டேன். ஸோ அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட இருக்க காய்கறிலாம் எடுத்துக்கலாம். நான் காலிஃப்ளவர், கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட கேப்சிகம் இல்லை மற்ற வெஜிடபிள்ஸ் இருந்தால் கூட எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு காலிஃப்ளவரை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு அதை சுடு தண்ணியில் போட்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு எல்லாமே சின்ன சின்னதாக கட் பண்ண காய்கறியெல்லாம் குக்கரில் ஆட் பண்ணிவிட்டு அதில் தேவையான அளவுக்கு உப்பு, மிளகாத்தூள், அந்த காயெல்லாம் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு குக்கர் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 விசில் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். வாழ்வோடு வளர்த்திருதானே வண்ண நிலவே நிலவே வானோடு நீளம் கூட இழைந்து கொண்டது இந்த உறவே உறங்காத நேரம் கூட. அந்த காய்கறிலாம் வேகிறதுக்குள்ளே தேவையான அளவுக்கு வெங்காயம், தக்காளிலாம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நான் பார்த்திங்கன்னா 2 வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். அது மாதிரி 2 தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டேன் தக்காளியை. ஸோ இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா. ஒரு பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு கொஞ்சமாக சீரகம் போட்டு தாளித்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல தக்காளி பேஸ்ட்டு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தக்காளியில் இருக்க தண்ணிலாம் வற்றி வரட்டும். அது வரைக்கும் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். இப்போ அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம வேக வச்சுருந்த காய்கறி எல்லாமே வெந்து வந்துடுச்சு. அதில் இருக்க தண்ணியை மட்டும் இருத்துட்டு இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஒரு மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இதுக்கு தேவையான மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம். நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர், 2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் பெப்பர், தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மேஷ் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ ஃபைனலாக வேக வச்ச தண்ணி இருத்து வச்சுருந்தோம்ல அதையும் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுட்டோன்னா நல்லா எல்லாமே மிக்ஸ் ஆகி வந்துடும். இப்போ லைட்டாக புளிப்பு டேஸ்ட்டுக்காக நான் 1/2 லெமன் எடுத்து புழிஞ்சு சேர்த்துக்கிறேன். அப்புறம் லாஸ்ட்டாக கசூரி மேத்தி நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஸோ ஃபைனலாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தட்டு போட்டு மூடி வச்சுட்டோன்னா அதுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா க்ரீமி டேஸ்ட் வர்றதுக்காக கொஞ்சமாக பட்டரும் கொத்தமல்லி இலை தூவியும் இறக்கிடலாம். இப்போ மசாலா ரெடி ஆகிடுச்சு. மலர்களே மலர்களே இது என்ன கனவா, மலைகளே மலைகளே இது என்ன நினைவா. இப்போ பன் ரெடி பண்ணிடலாம். ஒரு தவாவில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துட்டு இந்த பன்னை ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு தவாவில் போட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா ஒரு ஃப்ளேவரோடு இருக்கும். இந்த கூட இந்த மசாலா வச்சு சர்வ் பண்ணும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். டைம் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். பிறகு